டெய்லி வெங்காயம், தக்காளி இதெல்லாம் கட் பண்ண வேண்டியதா இருக்கா? சமையல்னாலே காய்கறி கட் பண்றது தானங்க. சமைக்கிறத விட காய்கறி வெட்டுறது தாங்க நிறைய நேரம் ஆகுது. அதுக்கான ஒரு சொல்யூஷன் தான் இந்த 2-in-1 புஷ் சாப்பர். இது யூஸ்ஃபுல்லா இருக்கான்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இன்னைக்கு. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அதுவும் காலையில் ஹரிபரியாக வேகமாக சமைக்கும் போது இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணக்கூடிய ஹேண்டில் லாக் ஆகிருக்குது. இதுதான் சாப்பிங் பவுல். இதில் வச்சு தான் நம்ம சாப் பண்ணுவோம். பவுல் பார்த்திங்கன்னா அவ்வளோ குவாலிட்டியாக திக்காக கொடுத்துருந்தாங்க. இதில் உங்களுக்கு 2 பிளேடு வந்துடும். அதாவது ஒரு பிளேடும் ஒரு அட்டாச்மெண்ட்டும் வந்துடும். இந்த அட்டாச்மெண்ட் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. தெரிஞ்சிருந்தால் என்னென்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு வாங்க. நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். இதோட விலையை பார்த்திங்களா 500 ரூபா. அப்படி நினைக்காதீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு. நான் வாங்கினது கிட்டத்தட்ட ஒரு 150 ரூபாய்க்கு தான் வாங்கியிருந்தேன். அதையும் விட கம்மியாக தான் வாங்கியிருந்தேன். 2-in-1 இன்ஸ்டன்ட் புஷ் சாப்பர். இந்த பவுல் அவ்வளோ குவாலிட்டியாக கொடுத்துருந்தாங்க. கீழே வழுக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு ரப்பர் ஒன்று கொடுத்துருந்தாங்க. இதுதான் அந்த பவுலோட லிட்டு. இந்த 2 அட்டாச்மெண்ட்ஸ் இதுதான் நம்ம காய்கறி வெட்டுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய பிளேடை பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். இது இன்னொரு அட்டாச்மெண்ட். இது பார்த்திங்கன்னா நமக்கு ஹேண்டில். இது பார்த்திங்கன்னா நமக்கு புஷ் ஹேண்டில். இதை எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நமக்கு தேவையான பிளேடை போட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ லாக்கை நம்ம எடுத்து விட்டுடலாம். அந்த பட்டன் நகர்த்துனீங்கன்னா அன்லாக் ஆகிடும். அன்லாக் பண்ணதுக்கப்புறம் தான் ஹேண்டிலை நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஹேண்டில் அமுக்குனீங்கன்னா சாப் ஆகும் கீழே வெஜிடபிள்ஸ் பவுலில். அதுக்காக அப்படியே போட்டுறக்கூடாது. ஒரு வெங்காயத்தை தோலை உரித்து வச்சுக்கலாம். இப்போ 2ஆக போட்டு பார்ப்போம் எப்படி சாப் ஆகுதுன்ட்டு. அப்படியே ஒரு முழு வெங்காயத்தை 2ஆக பாதியாக வெட்டியிருக்கேன். இதை போட்டு இப்போ சாப் பண்ணி பார்ப்போம் இந்த சாப்பர் எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. சாப் பண்ணதில் சுத்தமாக வெட்டலைங்க. ஏன்னா இது நமக்கு கொஞ்சமாக, நீங்கள் உங்கள் வீட்டில் 2 பேர் இல்லை கொஞ்சமாக சமைக்கிறீங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் திருப்பி 4ஆக போட்டோன்னா நல்லா சூப்பராக சாப் ஆகிடுச்சு. உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக வேணும்னா பாதியிலே நிப்பாட்டிடுங்க. நாங்கள் ரொம்ப சின்னதாக வேணுன்றனால நல்லா சாப் பண்ணிக்கிட்டோம். எவ்வளோ அழகாக பொடியாக வந்திருக்குதுன்னு பாருங்கள். உங்களுக்கு கொஞ்சமாக வேணும் அப்படின்ற பட்சத்தில் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தக்காளியை 2ஆக போட்டோன்னே அது நல்லா சாப் ஆகி வந்துருச்சு. வெங்காயம் கொஞ்சம் ஹார்டாக இருக்கனால நம்ம 3 இல்லை 4 பீஸ் அப்படி வெட்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா சாப் ஆகி வருது. வெங்காயம் தக்காளி 2த்தையும் வெட்டிட்டோம். நாங்கள் சும்மா டெஸ்ட் பண்ணுறதுனால இதை மட்டும் வெட்டியிருக்கோம். இன்னும் நீங்கள் இதில் நிறைய காய்கறி போட்டு சாப் பண்ணிக்கலாம். இந்த அட்டாச்மெண்ட் முட்டை, தயிர் இதெல்லாம் பீட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் கோதுமை மாவு பிசைவோம்ல சப்பாத்திக்கு, அதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வேணுன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் ஒரு பெரிய தப்பு நடந்துருச்சுங்க. டேரெக்டாக மாவு போட்டோம். என்ன தப்புன்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் சப்பாத்தி மாவு சொல்ல வேணாது, சூப்பராக வந்துச்சு. ஃபஸ்ட் டைம் ஒரு தப்பு பண்ணிட்டோம். திருப்பியும் நாங்கள் அந்த பண்ண தப்பை கரெக்ட் பண்ணோம். அப்போ கரெக்டாக வந்துருச்சு எங்களுக்கு. இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா உண்மையிலுமே ஒர்த்து தான். நீங்கள் 2 பேர் இல்லை கம்மியாக செய்யணும் அப்படின்ற பட்சத்தில் அவசரமாக பண்ணும்போது இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. பாய்.